அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா நம்மளோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போகிற வழி நின்று புலம்பிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம விமல் வராரு. விமல் வந்து இனியாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக, நீ ஒன்றும் கவலைப்படாத இனியா, உனக்கு என்ன ப்ராஜெக்ட் தானே, நீ எதுவுமே பண்ண வேணாம், ஆனால் நீ நாளைக்கு வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு விமல் சொல்ல, இது என்னடா புரியாத புதிர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கேட்க, இந்தா இது தானே உன்னோட ப்ராஜெக்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை நம்ம விமலே செஞ்சு கொண்டு வந்து நீட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம இனியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விமல் பரவாயில்ல, நீங்கள் நான் நினச்சதை விட ரொம்பவே பிரமாதமாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விமலை பற்றி ரொம்ப ப்ரௌடாக பேசிக்கிட்டு இருக்காங்க இனியா. இதை எல்லாத்தையும் நம்ம பாக்கியாக பார்த்துறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல், என்னாச்சு, எதுக்காக இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, எதர்ச்சியாக தான் மீட் பண்ணோம், இன்னும் நாங்கள் கண்டக்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இனியா சொல்கிறாங்க. சரி இனியா, ஒரு அம்மாவாக உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிட்ட கேட்க, இனியா வந்து அம்மா நீ நினைக்கிற அளவுக்கு எதுவுமே விஷயம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராதிகாவும் அவங்க அம்மாவும் சமைச்சு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிற அந்த சமயத்தில், அத்தைக்கும் சேர்த்து சமைச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்க, ஏ ராதிகா, உனக்கு சமைக்கிறது ஓகே, உன் புருஷனுக்கு கூட சேர்த்து சமைக்கலாம், ஆனால் அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து சமைக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலம்மா சொல்ல, உடனே அந்த டைமில் நம்ம கோபி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மயுக்காக ஒரு பார்சலையும், இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் செப்பரேட்டாக கிச்சன்லேருந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதை தெரிஞ்சு ராதிகா வந்து, ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரதா முன்னாடியே ஒரு வார்த்தை எங்கள் கிட்டே சொல்லணும், அப்போ தானே எங்களால் சமைக்காமல் இருக்க முடியும், ஃபுட்டு எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, இல்லைனா நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சமைக்காமலேயாச்சும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்ல, உடனே ஆமாம் இப்போ தான் ரொம்ப அக்கறை வந்திருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் சொல்ல, உடனே கமலா ராதிகா ஈஸ்வரி எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே கிரியேட் ஆகுது. இதனால் நம்ம கோபி என்ன பண்ணுறா, அச்சோ எல்லாரும் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ராதிகா வந்து, இதனால தான் எனக்கு பெரிய தலைவலியாகவே இருக்குன்னு சொல்ல, கோபி உடனே ராதிகா பக்கம் டைவர்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் கொச்சிட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாரையும் சமாளிக்க முடியாமல் நம்ம கோபி ஒரு பக்கம் தலை மேலே கையை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனி, ஐயோ அமிர்தா ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியக்கிட்டையும் எழில்கிட்டையும் கேட்க, அவங்க 2 பேருமே எதுவும் சொல்லலை, ஏதாச்சும் பிரச்சனையாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஜெனி வந்து, ஆமாம் பிரச்சனை தான், பிரச்சனைன்னா அவங்க கேஷுவலாக கேட்ட வார்த்தையை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா அமிர்தா கிட்டேயும் செலினையும் போட்டு வாட்டி வதத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கேஷுவலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செலின் வந்து ஜென்னியை கூட்டிகிட்டு நாங்கள் தனியாக ரெஸ்டாரண்ட் போகிறோம், எங்களுக்காக சமைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. போகிற இடத்துல என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.